மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் 11 ஆண்டு கால மத்திய அரசோட சாதனையை எடுத்து சொல்றதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருந்தாரு. 1.5 மணி நேரம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது. ஆனால் இப்போ ஊடகம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சி ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க. அதாவது பாஜக ஆட்சி வேணும்னு சொல்லிட்டாரு. அதாவது இவங்க அதிமுக பிஜேபி கூட்டணி பிடிக்கலையோ, இவருக்கு உடன்பாடு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அவ்வளவு தெளிவா சொல்றாரு. அதாவது பாஜக தொண்டரா நான் பாஜக ஆட்சி தான் அமையணும்னு சொல்றேன். ஆனா இப்போதைக்கு கூட்டணி மேலிட என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை நான் செய்யறேன்ற மாதிரி தெளிவான கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஊடகம் நிறைய விஷயத்தை பத்தி அங்க பேசியிருந்தாங்க. கீழடி பத்தி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி 11 ஆண்டு வருடம் நம்மளோட தமிழகத்திற்கு என்னென்ன சாதனை மோடி அரசு கொடுத்துருக்காங்க அதை பத்தி பேசினாங்க. இன்னொன்னு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பத்தி நிறைய விஷயத்த பேசியிருந்தாரு. அதுல கேஸ் போடுங்க, நான் நீதிமன்றத்தை நான் பேசிக்கிறேன்ற மாதிரி நிறைய தகவல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஒரே ஒரு கருத்தை வச்சு இன்னைக்கு ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு பாஜக அதிமுக இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக ஒரு கூட்டணின்னு எடுத்திருக்காங்க எல்லாருமே. ஆனா இங்க நிறைய விஷயம் திமுகவில் நிறைய நாள் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வாக்குறுதி நிறைவேற்றல, கொடுத்த வாக்குறுதியை துரை வைகோ எல்லாம் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி நிறைய எம்பி சீட்டு வைகோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கப்படலை. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. 6 சீட்டு தான் நீங்க கொடுக்குறீங்க, ஆனா இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது. போன தடவை அதிமுக பிஜேபியும் வலுவா இருந்ததுனால திமுக கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்க கூட்டணியில் இருந்தோம். இந்த முறையெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல். அப்போ இந்த இடத்துல ஊடகம் என்ன செஞ்சிருக்கணும்னா, கூட்டணியில் ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசப்படணும், துரை வைகோ ஏன் இப்படி பேசணும், சண்முகம் அவர்கள் ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா திருமாவளவன் அவர்கள் நல்லா முட்டு கொடுக்கறதுல இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. அதாவது நிறைய விஷயம் கூட்டணியில எதுக்கு இருக்காங்கன்னா, மதவாதம் உள்ள வந்துருங்கிறதுக்காக நாங்க கூட்டணி வலுவா வச்சுக்கிறோம், அதுக்காக தான் நாங்க இந்த கட்சியில இருக்குமே ஒழிய சீட்டு என்பது முக்கியம் அல்ல, நாங்க கொள்கை முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுறாங்க. மதவாதங்கும் போது இவங்களுக்கு இனிக்குது இந்த கூட்டணி. அதே ஊழலுக்கு எதிராக இங்க அதிமுகவும் பாஜகவும் இருக்கும்போது இவங்களுக்கு கசக்குதுன்ற மாதிரி தான் பார்க்கணும். அதனாலதான் இந்த அளவுக்கு ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எந்தவித ஒரு தவறுதலா கூட அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு கட்சிக்காரங்கிட்டையும் நீங்க வேணும்னா போய் கேளுங்க, எந்த ஆட்சி வேணும்னு சொன்னா அவங்கவங்க கட்சி தான் வேணும்னு சொல்லுவாங்க. கூட்டணியில இருக்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல அவங்க தலைவர் யார் இருப்பாங்களோ, இப்ப அதிமுக தலைமையில 2026 இருக்கும். சப்போஸ் அடுத்த தேர்தலுக்கு யார் ஆட்சின்னு இப்ப பிஜேபியோ கேட்டோம்னா நாங்க தான் வரணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்களோட தனி ஒரு கருத்து கூட்டணியில பாதிக்கிற மாதிரின்னு எப்படி எடுத்துக்க முடியுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கட்சி வளர்க்கறதுக்குன்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிஜேபியில மட்டும்தான் இன்னைக்கு டெமோக்ரஸி இருக்குன்னு பார்க்கணும். எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு தலைவன் நீண்ட நாள் நீடிக்க மாட்டாருன்னு சொல்லி 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி மாறிதான் போயிட்டு இருக்காங்க. தனி மனித துதிங்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. உண்மையான ஜனநாயகங்கிறது இன்னைக்கு பார்க்கப்படணும். இப்ப ஏன் அண்ணாமலையை அமித்ஷா வரும்போது மதுரையில எல்லாருமே ஆரவாரம் பண்ணியிருந்தாங்கன்னு இன்னைக்கு நம்ம அதை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒருத்தரையே கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு மாறுதல் வந்திருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை வந்திருக்கிறாரு, நாளைக்கு வேற யாராவது வருவாங்க. அப்ப இதுதான் உண்மையான ஜனநாயகமே ஒழிய, இதே திமுகவில் பாருங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனி மனித துதிப்பாடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட்டணியில இருந்தாலும் கூட அவங்க என்னதான் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்கு துதிப்பாடணுங்கிறது ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நிறைய இன்னைக்கு எக்ஸாம்பிள் திருமாவளவன் அவர்கள் தான் எடுக்கலாம். நிறைய விஷயம் அவர் மதுக்கு எதிராக நிறைய போராடினவர், தனி மாநாடு நடத்தி நம்ம கடந்த இதுல எல்லாம் பார்த்திருந்தோம். அப்போ உண்மையில மது நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லியிருந்தான்னா உண்மையிலே நினைச்சு பாருங்க, கள்ளக்குறிச்சி தான் ஒரு எடுத்துக்காட்டான விஷயம். அப்போ அந்த அளவுக்கு இந்த அரசு காரணமா இருந்தவங்க கூட கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க.
அப்ப இதெல்லாம் பத்தி விவாதம் நடத்தணுமா வேணாமா? பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கொடூரமா அத்தனை பேர் 50 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. நீங்க இந்த கூட்டணியில் நீங்க எப்படி கூட்டணியை நீங்க அமைச்சு இருக்கீங்க? நீங்க தான் மதுக்கு எதிராக போராடுறீங்க. போராடணுமேனா கேட்டோன்னா அப்ப ஒரு பதில் சொல்லுவாங்க. இல்ல நாங்க மதவாதம் வந்துரும்னு சொல்லி தான் நாங்க கூட்டணியில இருக்கோம். அதாவது இவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதாவது திசை திருப்புறதுக்கு மதவாதம், இல்லைன்னா இந்தி எதிர்ப்பு, நிறைய இந்த மாதிரி தான் ஒரு போலியான ஒரு அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்கே ஒழிய, அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, அவர் வந்து ஜூன் 14 இன்னைக்கு வந்து ஒரு பேரணி, அதாவது மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி மறுத்திருக்காங்க. அதாவது வாடகைக்கு 9 லட்சம் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் பூ தூவிட்டு போகணும்னு தான். அதே நினைச்சு பாருங்க, இதெல்லாம் அனுமதி, இவங்க கூட்டணியில இருந்தாலும் அனுமதி மறுப்புன்னு தான். அப்ப இது ஏன் நீங்க கூட்டணியில ஏதாவது விரிசலா, இல்ல ஏன் இப்படி பண்றீங்க, கூட்டணியில தானே இருக்கிறாங்க, நீங்க ஏன் அனுமதி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கலாமே. இன்னைக்கு டிவி விவாதம் ஃபுல்லா அந்த மாதிரி நடத்தலாமே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடத்துறது இல்லைன்னு தான் நீ இன்னைக்கு பார்க்க, ஒரு கொடிக்கம்பம் நடத்துறதுக்கு கூட விசிகேவில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய கவலையான ஒரு விஷயம்தான். அப்போ இந்த அளவுக்கு வந்து இப்படி இருக்கும்போது கூட திமுகவை வந்து அவர் உண்மையிலேயே திமுக கரைஞ்சிட்டாருன்னு பார்க்கணும். பொதுவா தமிழகத்துல அது இருக்கு. ஏன்னா ஒரு தனி மனிதன் துதி பாடுறது, அதாவது ஹெலிகாப்டர்ல வந்தா மதிப்பு கொடுத்து குனிஞ்சி அவங்கள ஆரவாரம் பண்றதும் இன்னைக்கு கூட தமிழகத்துல அப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமா மக்களோட மக்களா நின்று, அதாவது நிறைய இருக்கு இன்னைக்கு புல்டோசர் வச்சு மாலை போடுறது, நிறைய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மக்களோட மக்களா நின்று சில தலைவர்கள் பார்க்கும்போது இது வயிறு எரியுதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். அப்ப இதனால ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொல்லாத ஒரு கருத்தை வச்சு, அதாவது தனிப்பட்ட கருத்தை வச்சு அதிமுகவுல வந்து 2ஆம் கட்ட தலைவரோ இல்ல அதிமுக ஆதரவாக பேசுறவங்களோ வந்து கொஞ்சம் கவனத்தோட பேசணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னா, உண்மையிலேயே இது திமுகவோட விருப்பம், அதுதான் அவங்களோட டார்கெட்டே. வலுவான கூட்டணி வந்து எப்படியாச்சும் உடைக்கணும்னு. அதுக்கு வந்து பாஜக தரப்புல ஆதரவா பேசுறவங்களோ இல்ல அதிமுக ஆதரவா பேசுறவங்களோ வித்தியாசமான கருத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி சொல்லிட்டீங்கன்னா, இப்ப நிறைய அதிமுக ஆதரவான வீடியோல எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல சில கருத்துக்கள் அண்ணாமலைக்கு எதிராக சில கருத்து சொல்றதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் லாபம் யாருக்குன்னா திமுகவுக்கு தான் பார்க்கணுமே ஒழிய பிஜேபிக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏன்னா அதிமுக தான் வலுவான கூட்டணி கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஒரு ஆட்சி கட்டல ஏறணுங்கிறது ஒரு பிடிவாதமா இருக்காங்களே ஒழிய பாஜகவுக்கு பெரிய விஷயமே இல்லை. நோட்டான்னு சொன்ன கட்சி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு கொஞ்சம் வளர்ற கட்சி, அவங்களுக்கு எந்த ஏமாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல கவனமா இருக்க வேண்டியவங்க வந்து அதிமுக தான் நம்ம இந்த பார்க்கப்படணுமே ஒழிய, இது இல்லைன்னா என்ன நடக்கும்னா பிஜேபிக்கு எந்த லாஸ் இல்லைன்ற மாதிரி தான் சில கருத்துக்கள். ஏன்னா இப்ப வந்து உண்மையிலேயே பாஜகவும் அதிமுகவும் வலுவான கூட்டணி ஊழலை எதிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு ஒத்த குரலோட நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அண்ணாமலையால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலையால பிரச்சனை உருவாக்குறது வந்து திமுக காரங்க தான். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பிரஸ் மீட்டிங்ல 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. ஒத்த கருத்தை ஏன் அவங்க பிடிக்கணும்? பல கேள்விகள் இருக்கு, பல பதில் அண்ணாமலையோட இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அதை பத்தி இன்னைக்கு டிபேட் நடத்தலாமே. இதெல்லாம் தாண்டி திமுகவிலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. கட்சியில ஏதாவது உட்கட்சி பூசலா இல்ல பிரியதுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கல அதனை அப்படின்னு. அதே இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு ஏன் அவசரமா மக்கள் நீதிமன்றம் நம்ம கமலஹாசன் உள்ள கொண்டு வரணும், தேமுதிகவை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு முயற்சி நடக்குதுன்னா, ஏதோ ஒரு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் சொல்ற மாதிரி ஏதோ திமுகவில் இருந்து ஏதோ கட்சி வெளியேற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கப்படணும், சந்தேகிக்கப்படணும். மனிதானி மகத்தானவன் மனிதா